அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி என்னோட தொகுதி. யார் தகுதியான வேட்பாளர், யார் வின் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும்? நிறைய பேர் நாமினேஷன் போட்டிருக்காங்க. அதில் டாப்பில் இருக்குது இந்த 4 பேர். ஃபர்ஸ்ட் அஃப்ரியா நஸ்ரின், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் கிரவுண்ட் ஒர்க்கும் வேணும். அடுத்து ஏஎல் விஜயன், ஏடிஎம்கேயோட கேண்டிடேட். ஆனால் அவ்வளோ தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெகத் ரக்ஷகன், சிட்டிங் எம்பி, முன்னாள் எம்பி, ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனால் இவருக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுச்சு. நம்ம பிரச்சனைக்காக பார்லிமெண்ட்டில் போய் குரல் கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. டிஎம்கேல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்காவது சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. அடுத்து கே பாலு, பிஎம்கே கேண்டிடேட். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கேண்டிடேட்லேயே இவர் தான் தகுதியானவர். ஏன்னா ஆல்ரெடி இவர் போஸ்டிங்கில் இல்லாதப்பவே, பொறுப்பில் இல்லாதப்பவே ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற வைன் ஷாப்பெல்லாம் பொதுநல வழக்கு போட்டு மூட வச்சவர். மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறவர். இவர் பார்லிமெண்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா மறுபடியும் சென்ட்ரலில் பிஜேபியோட கவர்மெண்ட் தான், மோடி தான் பிரைம் மினிஸ்டர். மோடி பிரைம் மினிஸ்டரில் இவர் ஒரு சிட்டிங் எம்பியாக போனாருன்னா நமக்கு நல்லது, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் மெயினாக இருக்கிறது விவசாயிங்க. விவசாயிங்களுக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணி மெயினாக அரக்கோணம் பாராளுமன்றத்தில் இருக்கிறது குசஸ்தலை ரிவர். குசஸ்தலை ரிவரில் ஆந்திரா கவர்மெண்ட் தடுப்பணை கட்டி தண்ணி வராமல் நிறுத்துகிறாங்க. அதுக்கு குரல் கொடுத்த ஒரே ஒரு கட்சி பாமக. அதனால் பாமக வின் பண்ணால் விவசாயிகளுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குசஸ்தலை ரிவர், மெயினாக குசஸ்தலை ரிவரில் தண்ணி வரணும். ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து தடுப்பணைகளை உடைக்கணும். இதுக்கு கண்டிப்பாக பாமகவும் பிஜேபியும் ஒன்றா இருந்து பண்ணுவாங்க. அது பாலு கண்டிப்பாக பண்ணுவார். அதனால் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பாலுவை ஜெயிக்க வச்சிங்கன்னா நமக்கு நல்லது. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஓட்டை வீணாக்காதீங்க. ஜெய்ஹிந்த்.